எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேசியோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேசியோகிராஃபினா என்னென்னு ஃபஸ்ட் நான் ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஒன்று எழுதிருப்பீங்கல்ல, அதாவது ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதிருப்பீங்க. தனித்தனி வார்த்தையை எழுத கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதிட்டு இருப்பீங்க, அதாவது ஜாயினிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. ஸோ சேம் அதே தான் ஃப்ரேசியோகிராஃபின்றது ஒன்றும் இல்லை, சேர்த்து எழுதுறது தான் ஃப்ரேசியோகிராஃபி. அது எதுக்காக எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த மாதிரி சேர்த்து எழுதுறது எதுக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி ஸ்பீட் எழுதுறீங்கல்ல, அங்கே உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து எழுதுகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சின்னதாகிட்டே வரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்ட்ரோக்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தால் 80 வேர்ட்ஸ் பர் மினிட், அதாவது நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 80 வார்த்தை எழுதும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சின்னதாக்கிக்கிட்டே போவோம். அப்போ தான் நமக்கு ஸ்பீடு கிடைக்குன்றதுக்காக தான். ஸோ இதுதான் கான்செப்ட். சிம்பிளாக ஃப்ரேசியோகிராஃபினாலும் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஜாயினிங் ஸ்ட்ரோக்கில் ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதுனதை ஃப்ரேசியோகிராஃபிலையும் அதே தான் பண்ணுறீங்க. ஒரு 2 3 இதுக்கு முன்னாடி வேர்டாக எழுதிருப்பீங்கல்ல, இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிராமலாக்ஸ் படிச்சிருப்பீங்களா, கிராமலாக்ஸை ஒரு 2 3 கிராமலாக்ஸை சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் தான் ஃப்ரேசியோகிராஃபின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதில் கிராமலாக்ஸ் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லை, நிறையா வேர்ட்ஸும் மாறி வரும். பட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமலாக்ஸ் தான் வரும். இப்போதைக்கு கான்செப்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஃப்ரேசியோகிராஃபினா என்னன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் ஒரு 2 3 கிராமலாக்ஸை சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேசியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் இதில் ரூல்ஸ் அடுத்தடுத்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த ரூல்ஸ் நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேசியோகிராஃபின்றது என்னன்றதை நான் ஒரு வாட்டி எழுதி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஐ தேங்க்யூ. இப்போது இதெல்லாம் புக்கில் தான் இருக்குது. புக்கையும் ஒரு வாட்டி எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஐ தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா, இது டெப்தானா, இதுவும் டெப்தான். லாஸ்ட் இதில் படிச்சிருப்பீங்க. இது ஃபஸ்ட் பிளேஸு, இது தேர்ட் பிளேஸு. இது 2 டெப்தான். இது என்னடா தேங்க் அப்படின்னா இது கிராமலாக்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 3 கிராமலாக்ஸ் சேர்த்து எழுதுவீங்கன்னு சொல்லி. ஸோ டெப்தானும் ஆட் ஆகும். அதாவது ஒரு சில வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கிராமலாக் இருக்குது, இருந்தாலும் டெப்தானையும் சேர்த்து எழுதுகிறோம். பார்த்தீங்களா, நம்ம அதுதான் சொன்னேன். கிராமலாக்ஸை மேக்ஸிமம் நம்ம சேர்த்து எழுதுவோம், அதோட டெப்தானையும் சேர்த்து எழுதுகிறோம். ஒரு சில வார்த்தைகளும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதுவோம். அதுக்கு தான் உண்மையாக சொல்லப்போனால் இந்த 3 வார்த்தையை சேர்த்து எழுத போகிறாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதை எப்படி எழுத போகிறோன்னா, இந்த பென்சிலை நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணீங்களா, பென்சிலை இந்த பேப்பரில் இப்படி கையெடுக்காமல் எழுத போகிறோம், சேர்த்து எழுத போகிறோம். அதுதான், அதுவும் இதோட ஒரு ரூல்ஸ் தான். ஃப்ரேசியோகிராஃபியோட ஒரு ரூல்ஸ் என்னென்னா, இப்போது உங்களுக்கு ஐக்கு ஸ்ட்ரோக் தெரியும்ல, ஐனா இப்படி போடுவீங்க. யூக்கு ஸ்ட்ரோக் தெரியுமா உங்களுக்கு, யூனா இப்படி போடுவீங்க. இப்போது தேங்க்குக்கு கிராமலாக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்குக்கு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா தேங்க். இப்போது நார்மலாக இது உங்களுக்கு தெரியும். இதை ஐ தேங்க் யூ இப்படி எழுதினாலும் இது தப்பு கிடையாது. பட் ஆனால் இந்த ஃப்ரேசியோகிராஃபியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுனீங்கன்னா பின்னாடி ஸ்பீட் எழுதும்போது உங்களுக்கு ஸ்பீடாக எழுத வராது. இன்னொன்று டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த ஐயா, அடுத்து தேங்க்கா, அடுத்து யூ, இதை 3ஐயும் சேர்த்து எழுதிக்கங்க. உங்களுக்கு ஸ்பீடாக எழுத வரும். பின்னாடி போக ப்ராக்டிஸ் பண்ண இது ஸ்பீடாக எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போது ஐ தேங்க்யூ. பென்சிலை கையெடுக்காமல் எழுதணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது இப்படி தான் எழுதணும், ஐ தேங்க்யூ. இப்போ நார்மலாக நீங்கள் பென்சில் எடுத்து எழுதிங்கன்னா இப்படி ஐ தேங்க்யூ இப்படி எழுதுவீங்களா. பட் ஒரு செகண்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு 3 வேர்டுன்றதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதே நீங்கள் 500 600 வார்த்தை எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பாதி டைம் போயிருக்கும். அதனால தான் சிம்பிளாக இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் போட்டுக்கிறோம், நம்ம சேர்த்து எழுதுகிறோம். ஏதாவது ஃப்ரேசியோகிராஃபினா என்னென்னா, இந்த மாதிரி 3 வார்த்தையை சேர்த்து எழுதுகிறோம். இந்த 3 வார்த்தை மட்டும் தான் சேர்த்து எழுதணுமான்னு கேட்டால் நீங்கள் 5 வார்த்தையும் சேர்த்து எழுதலாம், 10 வார்த்தையும் சேர்த்து எழுதலாம். ஸோ அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னொன்று ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூல் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு நோட் எழுதுவோம் பார்த்தீங்களா, கோடு போட்டு நோட், இதெல்லாம் இந்த தியரிக்குள்ளே இருக்குங்க, இங்கிலீஷில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். இப்போது ஒரு ஸ்ட்ரோக் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இருங்களேன், ஐ தேங்க்யூ அப்படின்றதுல இந்த கோட்டுக்கும் பிட்வீனில் தான் எழுதணும். நீங்கள் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுக்காக ஐ தேங்க்யூ இப்படிலாம் எழுதுனீங்கன்னா, நீங்கள் அடுத்த லைன் எழுதும்போது இந்த லைனோட ஸ்ட்ரோக்கா இல்லை இந்த லைனில் ஸ்ட்ரோக்கா இப்படி பாதி எழுதியிருக்கமேன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லைனுக்குள்ளே, அதாவது இந்த இன்பிட்வீனுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற மாதிரி மேக்ஸிமம் எழுதணும். இதை தாண்டி இங்கிட்டு போச்சுன்னா இந்த லைனோட ஸ்ட்ரோக்காகவும் போகலாம், இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா இந்த லைனோட ஸ்ட்ரோக்காகவும் போகலாம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே வரும் இல்லையா. பட் அது நீங்கள் போகும்போது பின்னாடி போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொன்று ஷார்ட்டன் புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே தான் எழுதணும்னா இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதலாம். முக்கியமான கான்செப்ட், இந்த கோடு எழுதுறீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எழுதணும். தேர்ட் பிளேஸில் எழுதும்போது இந்த மாதிரி சேர்த்து எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ 2B அப்படின்றதுல இதெல்லாம் மாதிரி எழுதிக்கலாம். பட் இதே 2B நான் இப்படி போடுறேன் அப்படின்னா பாருங்களேன், இந்த கோடோட ஸ்ட்ரோக்கா நமக்கு டவுன் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இப்படி ஒரு பிரின்சிபல் இருக்குது இதில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. ஷார்ட்டர்னாலே ரூல்ஸ் தானே. நம்ம அடுத்த ரூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். புக்கில் இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட் ரூல்ஸ் பாருங்களேன். இப்போது ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னா, அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ தேங்க்யூ. ஐ தேங்க்யூக்கு ஐக்கு நமக்கு ஸ்டோக் தெரியும், தேங்க்யூ தெரியும், யூவும் தெரியும். இதில் என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐன்னு முதல்ல வருதுல்ல, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டோக் இந்த மூணையும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம எந்த பிளேஸில் எழுதுன்னு ஒரு டவுட் வரும்ல. இப்போ பாருங்களேன், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த வார்த்தை வருதோ அதோட பிளேஸ் தான் அந்த ஃபுல் என்டையர் ஸ்டோக்குக்குமே. அதாவது இந்த ஸ்டோக்கு என்ன வருதோ, இப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக யூ வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சரி, யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இது தேர்ட் பிளேஸ். அப்போ தேர்ட் பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டோக். இது பின்னாடி வர வார்த்தையை நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை எது இருக்கோ அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ இதில் என்ன இருக்குது, ஐ இருக்குங்களா. அப்போ ஐனா ஃபஸ்ட் பிளேஸா, தேங்க்யூ அப்படின்றத இதில் பிளேஸே கண்டுக்காதீங்க நீங்கள். ஐ தேங்க்யூ. நம்மளோட பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ, இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன வருதோ அதுதான் நம்மளோட பிளேஸ். இதோட ஆல்டர்னேட்டிவ் அப்படியே நம்ம சேர்த்து போடுறோம். ஐ தேங்க்யூ. இப்போது இதில் இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. கான்செப்ட் இது தான். இப்போது இதில் இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது என்னென்னா, இங்கே பாருங்கள். இப்போது ஐ தேங்க்குன்னு இருக்கா, இதே கிரமலாக்கில் திங்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. தேங்க்குக்கு ஸ்டோக் இருக்குது, திங்க்குக்கு கிரமலாக்கில் ஸ்டோக் இருக்குங்களா. இப்போ பாருங்களேன், இப்போது ஐ தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அப்போயும் என்ன எழுதுவீங்க, ஐ ஃபஸ்ட் பிளேஸில் நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் ஐ எழுதுருவீங்க. தேங்க்குக்கு ஸ்டோக் என்ன, திங்க்குக்கு ஸ்டோக் இதே தான், தேங்க்குக்கு ஸ்டோக் இதே தான். ஐ தேங்க்யூ இப்படி எழுதுறீங்களா. இப்போ ஒரு டவுட் வரும், இது தேங்க்யூவா திங்க்யூவா. இது எப்போ டவுட் வரும்னா, உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது வரும். நீங்கள் கண்டிப்பாக ஐ தேங்க்யூன்னு தான் எழுதிட்டு போவீங்க. ஏன்னா தேங்க்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரமலாக்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும், திங்க்குன்றது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரூல், என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ், அதாவது அடுத்த வர வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த ஐ போடுறீங்களே ஒரு 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 கோட்டில், இந்த ஐயை நீங்கள் நினச்சா இங்கேயும் வச்சு எழுத முடியும், இங்கேயும் எழுத முடியல. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஐயை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது புக்கில் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அது புரியுமான்னு தெரில உங்களுக்கு, அதுதான் சொல்கிறேன் நான். இந்த ஐயை ஐ தேங்க்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ தேங்க்யூன்னு இப்படி எழுதுங்க. இதே ஐ திங்க்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸோட சேர்த்து எழுதுங்க. அப்போது இதுக்கும் வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிரும். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கனால இது தேங்க்கு, அதாவது இந்த ஐயை விட்டுருங்க. இப்போது ஐ போட்டிருக்கோம், ஓகே. அடுத்தது இந்த ஒரே மாதிரி ஸ்டோக் இருக்கனால இது தேங்க்கா திங்காக டவுட் வரக்கூடாது. ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அது வந்து தேங்க்கு, இதே செகண்ட் பிளேஸில் போட்டால் அது வந்து திங்க்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஐன்றதை நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து மாற்றவே இல்லை, இங்கேயே நம்ம அதை ஃபஸ்ட் பிளேஸில் தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் ரெண்டாவதாக வர வார்த்தைக்காக கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதாவது கொஞ்சமாக கீழே இறக்கி எழுதிக்கிறோம் இந்த ஐயை. ஐ திங்க் யூ. ஸோ இது ஒரு கான்செப்ட், சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மச், விச், ஈச் இப்படி இருக்குங்களா. இப்போது மச்சுன்னா என்ன, மச், விச், ஈச். இதில் மச்சுன்ற வார்த்தைக்கு நம்ம இப்படியும் எழுத முடியும். இதில் இப்போது வித்து விச்சுன்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன். வித்து விச்சுன்னு சொல்லி இந்த வித்து விச்சை எப்படி எழுதலாம். வித்துக்கு உங்களுக்கு தெரியும், விச்சுக்கு தெரியும் உங்களுக்கு. விச்சுனா என்ன, ஒரு கோடு. இப்போது வித்து விச், ஈச், ஈச், ஓகே சரி, மச், ஓகே, மச்சு, ஈச்சு, விச்சு, ஓகே. இந்த மூணு ஒரே கோடு தானுங்களா. இப்போது வித்துன்றது என்ன, ஃபஸ்ட் பிளேஸ், ஓகேவா. இதெல்லாம் கிரமலாக். வித்துன்றது இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க, எல்லாம் கிரமலாக்ஸ் தான். இது ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கோமா வித்துன்றது, அதாவது வித்து, வெண்ணு, வாட்டு, உட்டு, ஓகே. இதை இப்போ நீங்கள் வித்து இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்து என்ன எழுதணும், மச்சு எழுதுறீங்கன்னு நினச்சிங்களேன். இப்போ மச்சுன்னா என்ன, ஒரு கோடு. இந்த இடத்துல கரெக்டாக எழுதிட்டீங்க, இதை கரெக்டாக படிச்சிருவீங்க. இதுனா விச்சுன்னு தெரியும், சரி, இதுனா வித்துன்னு தெரியும், இதனா மச்சுன்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ அதே விச்சுக்கும் ஒரு கோடு தான். இதை இப்போ ஃபஸ்ட் பிளேஸை நம்ம கன்சிடர் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்டோக் நான் போட்டிருக்கேன். அதாவது வித்து மச்சுன்னு வந்தனால தான், வித்துன்றது ஃபஸ்ட் பிளேஸில் வரனால தான் இதை நான் இப்படி போட்டிருக்கேன். இதே வித்து விச்சுன்னு வந்துச்சுன்னா எப்படி போடணும், வித்து விச்சுனாலும் இப்படி தான் போடணும். இப்போது உங்களுக்கு டவுட் வரும்ல, இது வித்து விச்சா இல்லை வித்து மச்சான்னு டவுட் வரும்ல. இப்போது அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வித்தை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இதே வித்தை இங்கே போட்டு இப்படி இதோட சேர்த்து எழுதிட்டோன்னா இது வித்து வீச்சுன்னு ஆயிரும், சாரி விச்சுன்னு ஆயிரும்ல உங்களுக்கு. ஸோ இதை அடுத்து பாருங்கள். இப்போது இதையும் ஃபஸ்ட் பிளேஸில் தான் நம்ம எழுத போகிறோம். இப்படி எழுதுனா ஈச். ஸோ இந்த மச்சு, விச்சு, ஈச்சு
இதை அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வர வார்த்தையை வந்து அதாவது வித்துன்ற வார்த்தை நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தாலுமே அடுத்த வர வார்த்தையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, அதாவது ப்ராப்ளம் இல்லை அடுத்த வார்த்தை ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இல்லை அதாவது பின்னாடி வர வார்த்தை இப்போ விச்சுன்னு இருக்கிற வார்த்தை செகண்ட் ப்ளேஸ் வருதுன்னா இந்த ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதின வார்த்தையை கொஞ்சமாக கீழே இறக்கி அப்போயும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் போட போகிறீங்க. இந்த வித்துன்றதை இங்கே போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டு இதோட சேர்த்து எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் அதாவது தப்பு இல்லாமல் எழுதுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த ரூலு. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே இந்த வார்த்தை ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நான் தனி வீடியோவே போடுறேன், சீக்கிரமாகவே போட்டுறேன். KML இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரூல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். KML வந்துச்சுனாலே இப்போது ஐயோட சேர்த்து நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம்ல டெப்தான்ஸ், இந்த மாதிரி இந்த ஐயோட சேர்த்து எப்போல்லாம் இந்த KML வருதோ, அதாவது ஐக்கு அடுத்த வார்த்தை IKIMIL, ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஐக்கு ஸ்டோக் போட்டிங்கன்னா இப்படி தானே போடுவீங்க, இதுதானே ஐயோட ஸ்டோக்கு. அந்த மாதிரி வர இடத்துல ஒரே ஒரு கோடை மட்டும் போட்டுக்கோங்கன்றாங்க. தட் மீன்ஸ் ஸ்டோக்கை சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம, ஏன்னா நமக்கு ஸ்பீடாக எழுத வரணுன்றதுக்காக. இன்னொன்று நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்டோக் எழுதும்போது. இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம ஒரு ஸ்டோக்கு எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு கை நீட்டாக போகணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி தடுமாறி இப்படிலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு ஸ்பீடாக எழுதுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இப்போது இந்த KML இப்படி வந்துச்சுன்னா ஐன்னு இருக்க இப்படி ஒரு ஸ்டோக்கில் நம்ம இதை மட்டும் தான் எழுதணும். பின்னாடி வர ஸ்டோக் அதாவது அடுத்த வர வார்த்தைக்கு ஸ்டோக் எழுதிக்கணும் நம்ம. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கேன் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போது இதை எப்படி எழுதணும்? ஐக்கு கேன்னா என்ன? கேன்னா ஒரு கோடு தானே. அப்போது ஐ கேன் நார்மலாக போட்டால் நீங்கள் இப்படி தானே போடுவீங்க. உங்களுக்கு ஐக்கு தெரியும், கேன்னா இப்படி போடுவீங்க. ஆனால் அவங்க ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஐ இப்படி எழுதிட்டு கேனை இப்படி எழுதிடுங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு கோட்டையே கட் பண்ணிக்கோங்கன்றாங்க. இது எழுதும்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான். ஐ கேன். அடுத்து பாருங்கள், ஐ ஆம். இப்போது எல்லாருக்கும் டவுட் வரும், ஐ ஆம் இப்படி போடக்கூடாதா அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் இப்படியும் நீங்கள் போடலாம். இதுவும் கரெக்டு தான், இந்த ஸ்டோக் தப்பெல்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம பின்னாடி அட்வான்ஸ் லெவல் போக போக நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். உண்மையாக ஸ்டோக்கில் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஐ ஆம் சின்னது படுத்தணும். அதாவது ஷார்ட்டன் அப்படின்னா நான் ஷார்ட்டாக எழுதிட்டு போகிறது பேர் தான் அது பேர் ஷார்ட்டனு. ஐ ஆம். இதில் இன்னொன்று இருக்குது, இந்த ஐ ஆம் இருக்குது பாருங்கள், இது சிம்பிள். ஹிம்முன்னு ஒரு வார்த்தை வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ஆமும் ஹிம்மும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளியை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கு சொல்ல நான் இந்த ஆமுக்கும் ஹிம்முக்கும் மட்டும் சொல்கிறேன். ஆமுன்னு வந்துச்சுன்னா இப்படி போட்டுருங்க, ஹிம்முன்னு வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டு பின்னாடி அது ரூல்ஸில் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் முடிஞ்சு போச்சு, இது அவ்வளோதான். இப்போ ஐ வில் அப்படின்னா ஐ வில். ஸோ பார்த்தீங்கன்னா MKML இது 3 வரும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு இப்படி ஐ போடுற இடத்துல இதை கட் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே கிடையாது, வேறு ரூல்ஸ் எதுவும் பெருசு இல்லை. அடுத்து பாருங்கள், அடுத்த ரூல்ஸ் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ரூல் இருக்குது. நார்மலாக போட்டிங்கன்னா ஹீன்ற வார்த்தை இப்படி போடுவீங்களா? சரி, ஹீன்ற ஒரு வார்த்தைக்கு போடுவீங்கல்ல. இந்த இதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். இது உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எழுத வருது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா இதெல்லாம் ஒரு பெரிய பிரின்சிபலாகவே எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஹீன்றதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆன் பட்டுன்னு இப்படி போடுவீங்களா, அந்த மாதிரி பட்டுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹீன்னு அர்த்தம். இந்த ஹீ எங்கே எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போது ஹீன்ற வார்த்தை வருது, இப்போது இப்படி ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதிடும். அதாவது இந்த ஹீன்ற வார்த்தை ஃபஸ்ட்டாக வருது அப்படின்னா இந்த ஸ்டோக் போடுவோம். இதே இந்த ஹீன்ற வார்த்தை நடுவில் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போடுவோம். இதுதான் இதோட கான்செப்ட். பின்னாடி ஸ்பீடில் ஒரு சில இடத்துல எங்கேயாவது எழுதியிருப்பாங்க, அந்த இடத்துல இது என்னன்னு முழிக்காதீங்க. அதுக்கு தான் இந்த இப்போ நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ இந்த ஹீயை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாம் போய் நம்ம எழுதிட்டு இருந்து கண்டுபிடிக்க முடியாது பின்னாடி ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கும்போது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஹீன்னு வந்துட்டாலே இதையே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஹீன் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, பட் தெரிஞ்சுக்கங்க. பட் ஸ்பீடாக எழுதும்போது இந்த மாதிரி சேர்த்து எழுதுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த ஹீயை தனியாக எழுதி அந்த வார்த்தையும் சேர்த்து தனியாக எழுதிட்டு போயிருங்க, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். பட் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஹீ ஷுட் நோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருங்க, ஹீ ஃபஸ்ட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன், இந்த நார்மல் ஸ்டோக் ஹீ ஷுட் நோ. ஷுட்டுன்றதுக்கு இதுதான் கோடு, ஹீ ஷுட் நோ. ஓகேங்களா? இதே இந்த இது பாருங்கள், இஃப் ஹீ மே இப்படி ஒன்று வந்துச்சுன்னா நடுவில் வந்துருக்கு பாருங்கள், ஹீ
இப்போது இதை போட்டால் இஃபா ஒரு சின்ன கோடு போட்டால் ஹீன்னு சொன்னேன்னா ஹீ மே. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நார்மலாக எழுதும்போது இஃபு போட்டு ஹீ மேன்னு எழுதிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக எழுதிட்டு போயிருங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கு இந்த ஹீ வரல, எனக்கு எழுத வரலன்னா இஃபுக்கு தனியாக ஸ்டோக் போட்டுருங்க, ஹீ மேக்கு தனியாக ஸ்டோக் போட்டுட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஹீன்ற ஒரு வார்த்தைக்கு நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஹீ வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்களேன், இப்படி டக்குன்னு நமக்கு போட வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சிம்பிள், அதாவது சிம்பிளாக எப்படி உங்களுக்கு எழுத வரும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சின்ன கோடு போட்டாலும் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அது அந்த மாதிரி எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஸ்பீடும் உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா, மச்சுன்ற வார்த்தைக்கு மட்டும் நம்ம இப்படியும் போட முடியும், இப்படியும் போட முடியும்ல. சாரி, செகண்ட் ப்ளேஸ். இப்படியும் போட முடியும் மச்சுன்ற வார்த்தைக்கு. அது இடத்த பொறுத்து மாறும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போது ஸோ மச் இப்படி போட்டால் அது ஒரு கரெக்டாகவே எழுத வர நமக்கு என்ன ஸ்டோக்குன்னே தெரியாது, நம்ம வேறு ஏதோ ஸ்டோக்குன்னு நினைப்போம். அதனால் ஒரு சில இடத்துல ஸோ மச் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வருமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சில இடத்துல மட்டும் மாற்றி எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு சில இடத்துல மட்டும் நீங்கள் மாற்றி அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஹவு மச் அப்படின்னா ஹவு மச், இதே இப்போது இப்படி போடக்கூடாதாடா, ஹவு மச் அப்படின்னா இப்படி போடக்கூடாதா அப்படின்னா இப்படியும் போடலாம். இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா சொல்லுங்கள்? இது என்ன ஸ்டோக்குன்னே நமக்கு புரியும். இதை நம்ம ஒரு ஸ்டோக்காகவே நினச்சிட்ருப்போம். அதாவது இது ஒரு வார்த்தைக்கு நம்ம ஏதோ ஸ்டோக் போட்ட மாதிரி நினச்சிக்குவோம். அதனால தான் இப்போ இது நினச்சிக்கலாம், இதுனா ஹவுன்னு உங்களுக்கு தெரியும், இதுனா மச், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், மற்ற மாதிரி பெருசாலாம் எதுவும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹிம்ன்ற வார்த்தைக்கு நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா. அடுத்தது ஆஃப் ஹிம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போது நார்மலாக ஆஃப் போட்டிங்கன்னா ஆஃப் போடுவீங்களா, ஹிம்னா என்ன இப்படி சொன்னேன்னா எம்மு போட்டு லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சுட்டு, இப்போ இதை புள்ளியை நீங்கள் வைக்காம விட்டிங்கன்னா இதை என்ன எழுதுவீங்க, ஆஃப் ஆம்னு எழுதிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆமுக்கும் ஹிம்முக்கும் ஒரு புள்ளி வச்சுக்க சொன்னேன், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு, முக்கியமான ஒரு ரூல்.